ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு மலையில ட்ரிப்புக்காக போயிருந்த ஒரு கணவன் மனைவி அங்க தொலைஞ்சு போறாங்க. அங்க ஒரு மர வீட்டை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அங்க இவங்களுக்கு நடந்த ஒரு அமானுஷ்யமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கதை கற்பனையானது மட்டும்தான், இதை யாரும் சீரியஸா எடுத்துக்க வேணாம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு நாள் புதுசா கல்யாணமான ஒரு கணவன் மனைவி ஒரு மலைப்பகுதியில நடைபயணம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அப்படி அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது சூரியனும் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. இவங்க அந்த மலைப்பகுதியில தொலைஞ்சு போயிட்டோமோன்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த மனைவியும் கொஞ்சம் கொஞ்சமா கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு அடுத்து அந்த கணவரும் அந்த மனைவி கிட்ட, இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம சீக்கிரமாவே நம்ம கார் கிட்ட போயிடலான்னு சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து தன்னோட காரை தேடி போயிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா இவங்க நடந்துகிட்டே இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் என்னடா இது, நம்ம மணிக்கணக்கா நடந்துகிட்டு இருக்கோமே, நம்ம எங்க இருக்கோன்னே நமக்கு புரிய மாட்டேங்குதேன்னு ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு அடுத்து சூரியன் மறைஞ்ச அந்த இடமும் மொத்தமா இருட்டாகுது. அந்த கணவனும் மனைவியும் வழி தெரியாததுனால ரொம்பவே சோர்வாக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒரு மேப்போ இல்ல ஒரு காம்போஸோ போனோ எதுவுமே இல்ல. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த மரங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. இவங்களும் தன்னோட நம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமா கைவிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் இவங்க அந்த வழியில ஒரு மர வீட்டை பாக்குறாங்க. அந்த மர வீடு ரொம்ப நாளா அங்கேயே இருக்க மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த மர வீடு பாலடைஞ்சு போய் ரொம்ப நாளா யாருமே பயன்படுத்தாத மாதிரி இருந்துச்சு. அந்த வீட்டோட ஜன்னல்களும் ரொம்பவே உடைஞ்சு போய் இருந்துச்சு. மேல இருந்த கூரைகள் எல்லாம் கீழே பட்டு பட்டுன்னு விழுந்துகிட்டு இருந்துச்சு. அந்த கணவன் வீட்டுல யாராச்சும் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வீட்டோட கதவை போய் தட்டுறாரு. அப்போ உள்ள இருந்து எந்த ஒரு சத்தமும் வரல, யாரும் பதிலும் சொல்லல. இவங்க சரின்னு சொல்லிட்டு அந்த கதவோட கைப்பிடிய லைட்டா திருப்ப அந்த கதவு மெதுவா திறக்க ஆரம்பிக்குது. அவங்க உள்ள போய் பார்த்தப்போ அந்த இடம் ரொம்பவே பாலடைஞ்சு போய் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அங்க சின்ன சின்ன மேசைகளும் தரையில ரொம்பவே தூசி படிஞ்சும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இவங்க அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு வித்தியாசமான சூழ்நிலையும் ஒரு வித்தியாசமான வாசனையும் இவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க அந்த இடத்த பார்த்துட்டு இருக்கும் போது அங்க இருந்த சுவர் மற்றும் தரை எல்லாத்துலயுமே கிராஃபிட்டியால வரையப்பட்டிருந்துச்சு. சிகப்பு கலர் வண்ணத்துல அந்த இடம் முழுக்க எழுதப்பட்டிருந்த வார்த்தை என்னன்னா மரணம், இறப்பு. இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப அந்த இடம் ஃபுல்லா எழுதி வச்சிருந்தாங்க. அதை பார்த்த இந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த கணவன் அந்த பெயிண்ட் மேல தன்னோட கைய வச்சு பாக்குறான். பார்த்தா அந்த பெயிண்ட் இன்னும் ஈரமா தான் இருக்கு. அதை பார்த்து இவங்க ரெண்டு பேருக்குமே பயம் ஜாஸ்தியாக ஆரம்பிக்குது. ஆனா இவங்களால இங்க இருந்து வேற எங்கேயுமே போக முடியாது. இரவு நேரத்துல அந்த மலைப்பகுதி ரொம்பவே ஆபத்தானதுன்னு இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மலைப்பகுதிக்குள்ள இருக்க காட்டுல நிறைய விலங்குகள் சுத்தி திரியறதுனால இவங்க அந்த மர வீட்டை விட்டு வெளியே போக கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த செவத்துல கிறுக்கி இருந்த அந்த எழுத்துக்களை பார்த்துட்டு வெளியே போறதுக்கு நம்ம இங்கே தங்கிக்கலான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் அந்த மர வீட்டோட மாடிக்கு போய் பார்க்கும்போது ஒரு கரை படிஞ்ச மெத்தையை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கணவனும் மனைவியும் சூடா இருக்கணும்ன்றதுக்காக அங்க இருந்த ஒரு பழைய கம்பளத்தை எடுத்து அவங்கள சுத்தி மூடிக்கிறாங்க. இதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் முடிஞ்ச வரைக்கும் அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரியே தங்களை தாங்களே வசதியா வச்சுக்க முயற்சி பண்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க அந்த இடத்துல தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நள்ளிரவுக்கு பிறகு ஒரு விசித்திரமான சத்தம் இந்த தம்பதியர்களுக்கு கேக்குது. அதை கேட்ட இவங்களும் பட்டுன்னு முழிக்கிறாங்க. அந்த மர வீட்டுக்கு வெளியே யாரோ ஏதோ நடமாடுற மாதிரியே இவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டிருக்கு. அப்போ அந்த மனைவி தன்னோட கணவனை பார்த்து, நீ கேட்டியா, அங்க யாரோ இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கணவனும் கொஞ்ச நேரம் அந்த இடத்த கவனிக்கிறான். ஆனா அவனுக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்கல. அதுக்கப்புறமா அவன் தான் படுத்துட்டு இருந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு ஜன்னல் வழியா எட்டி பாக்குறான். ஆனா அந்த இடம் ஃபுல்லா இருட்டா இருந்ததுனால இவனால எதையுமே சரியா பார்க்க முடியல. இவனும் அந்த ஜன்னலுக்கு வெளியே தன்னோட தலையை நீட்டி ஏதாச்சும் இருக்குமான்னு கவனமா பார்த்துக்கிட்டு இருக்கான். வெளியே யாராச்சும் இருக்கீங்களான்னு ரொம்பவே பதட்டமா இவனும் கேட்க எந்த ஒரு பதிலுமே இல்ல. சரின்னு சொல்லிட்டு இந்த கணவனும் தன்னோட படுக்கையில வந்து படுக்கலான்னு இருக்கும்போது அந்த மனைவி அவனை பார்த்து, ஒருவேளை வாய் பேச முடியாத யாராவது வெளியே இருந்தா என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. அதை கேட்டு அந்த கணவனும் ஒருவேளை அப்படியே இருக்கலாம்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறமா அவன் அந்த ஜன்னலுக்கு பக்கத்துல மறுபடியும் வந்து நிக்கிறான். ஆமா அப்படின்றதுக்கு ஒரு தடவையும், இல்ல அப்படின்றதுக்கு 2 தடவையும் கை தட்டுங்கன்னு சொல்றான். அதுக்கப்புறமா அவன் காதுகளை ரொம்பவே கூர்மையா வச்சு கவனிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல நிறைய பூச்சிங்க ரொம்பவே சத்தம் போட்டுட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம வானத்துல நட்சத்திரம் பயங்கரமா மின்னிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு உரத்த கைத்தட்டல் சத்தம் கேட்க அதை கேட்ட இந்த கணவனும் தன்னோட மனைவி பக்கமா திரும்பி, நீ சொன்னது உண்மை
உண்மைதான், அங்க யாரோ இருக்காங்கன்னு ரொம்பவே ஆச்சரியத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இவன் மறுபடியும் ஜன்னல் பக்கமா திரும்பி பார்க்க அங்க பயங்கரமா இருள் சூழ்ந்திருந்ததுனால அவனால எதையுமே சரியா கவனிக்க முடியல. அதுக்கப்புறமா இந்த கணவன் நீங்க இந்த மர வீட்டோட உரிமையாளரான கேட்க 2 தடவை கைத்தட்டல் சத்தம் கேக்குது. அதுக்கப்புறமா நீ ஒரு மனுஷனானு கேட்க அதுக்கும் 2 தடவை கைத்தட்டல் சத்தம் கேக்குது. அதுக்கப்புறமா நீ ஒரு பெண்ணானு கேட்க அதுக்கும் 2 தடவை கைத்தட்டல் சத்தம் கேக்குது. அதை கேட்ட இந்த கணவனும் பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறான். இவனுக்கும் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்க பயத்தை வெளியே காட்டிக்காம தன்னோட எச்சிய முழுங்கிக்கிட்டு நீ இந்த இடத்துக்கு தனியா வந்தியான்னு கேக்குறான். அதுக்கும் 2 தடவை கைத்தட்டல் சத்தம் வருது. அதை கேட்ட இந்த கணவனும் பயத்தோட உங்களோட எத்தனை பேர் இருக்காங்க, அப்படி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைத்தட்டல் பண்ணுங்கன்னு கேட்க தூரத்துல இருந்து கைத்தட்டல் சத்தம் விடாம வந்துகிட்டே இருக்கு. அதை கேட்ட இந்த கணவனும் திகைச்சு போய் நின்னுகிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா இந்த கணவன் மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்றத நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.